நடிக்க தெரியாத இதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது நடிக்க தெரிஞ்சு பல அவார்டெல்லாம் வாங்கின தனுஷ் வரது என்ன? தனுஷ் யார் இயக்குறான்னு நினைக்கிறீங்க? அதே அமித்ஷா தான். விஜய் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, தட்டி வைக்கணும், பேசிக்கிட்டு இருக்காரு, தனுஷை கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அன்னைக்கு தனுஷ் என்னவா இருப்பார்? 2031 70 வயசு ஆயிருக்கு, பூச்சி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்து எனக்கு ஓட்டம் போடுறீங்களா அப்படின்னு கேட்பார். எவன் போடுவான்? சந்திரசேகர் வரதுக்கு பதிலாக தானே விஜய் வந்தார். அதே மாதிரி தனுஷ் பதில் அவர் மகன் வந்தாங்க. என்ன பண்ணுவீங்க? திமுக முடிஞ்சிருச்சு, திமுக அழிஞ்சிருச்சு, திமுக கெட்டு போச்சு, ஸ்டாலின் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் ஓதடி போய் கிடைக்கிறீங்க. 49ஆம் வருஷம் ஆரம்பிச்ச ஓடர் 2026 வரலும் உங்களுக்கு அந்த ஓடர் இருந்துகிட்டு, அதுதான் திமுக. எலெக்ஷன்ல வந்து ட்ரம்ப் தோத்து போயிட்டாருங்க போன தடவை. பதவி விட்டு இறங்க மாட்டேன்ட்டாருல. அரசியல் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த விஜய் வந்து பதவி விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? யூடியூப்காரர்களுக்கு இதே தான் வேலை. ஆமா, செல்வாக்குள்ள முதலமைச்சர், ஸ்டைலா இருக்காரு, அழகா இருக்காரு. அவனுக்குமே கொடுக்கலீங்க இந்த விளம்பரம். பெண்கள் மகளிர் எல்லோரும் முன் எழுச்சியா வராங்க. உயிரை விடுறீங்க. அப்புறம் சொல்லுங்க, ஆண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள் ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போதுங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் நம்மோடு அரசியல் விமர்சகர் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நினைக்கிறார்கள். ஐயா வணக்கம். ஐயா, நடிகர் தனுஷ் அவர்கள் அரசியல் களத்தில் வர இருக்கிறார். வந்தார்னா 2039ல 2031ல திரு விஜய் தனுஷ் அப்படிதான் போட்டி இருக்கும்னு ஒரு ஜோதிடர் சொல்ல ஒரு வீடியோ, ஒரு பதிவு கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, 2031 இப்படி ஒரு போட்டி, கடுமையான போட்டி தனுஷுக்கும் விஜய்க்கும் இருக்கும், திமுக அதிமுக காலி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 2031 உலகம் இருக்குமான்னு முதல்ல அந்த ஜோசியர் இருக்கணும். ஜோதிடர் சொல்லிதான் சிஎம் ஆனார் விஜய் அப்படின்னு சொல்லப்படுது. நான் அன்றே கணித்தேன் இவர் சிஎம் ஆவார்னு ஜோதிடர் இப்ப சொல்றாரு. அது அன்னைக்கு சொல்லி இருக்கணும், கணிச்சிட்டு மனசுக்குள்ளார வச்சுக்கூடாது. அப்ப நீங்க நம்ப மாட்டீங்கல்ல? அதான் அந்த தைரியம் வேணும், சொல்றதுக்கு தைரியம் வேணும். திமுக 67 ஜெயிச்சிடுச்சுங்க. சரி, அது ஒன்றும் காமராஜரை அசைக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, காமராஜரை தோத்து போயிட்டாரு. அப்போ எப்படி தெரியுமா பேசிக்குவாங்க? பாத்தியா, நம்ம நினைச்ச மாதிரி நம்ம திமுகவை ஜெயிச்சிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லாதவனே கிடையாது. அது ஒன்றும் அவனுக்கு திமுகவுக்கு அர்த்த சம்பந்தமே கிடையாது. ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க கட்சி ஆயிட்டான். இதுதான் நம்ம ஒரு வழக்கம். சரி, ஒரு ஜெயிச்சு முடிச்சோன்னா நான் முதல்ல ஜோதிச்சுன்னு சொன்ன பாருங்க அப்படின்னு அன்னைக்கு சொல்லி இருக்கணும். தனுஷ் வர்றதுல என்ன தப்பு இருக்குது? நடிக்க தெரியாத இதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கும்போது. மன்னிக்கணும், நடிக்க தெரியாதுன்னு சொல்லாதீங்க, கோச்சிப்பாங்க அவங்க ரசிகர்கள்லாம். நடித்து இல்லையா மக்களை கவர்ந்துருக்காரு, நடிச்சிருக்காரு. அது ரைட், அது அவங்க இஷ்டம், எனக்கு ஆட்சேபம் இல்லை. அவரே வரும்போது நடிக்க தெரிஞ்சு பல அவார்டெல்லாம் வாங்கின தனுஷ் வரதில் என்ன தப்பு? என்ன அமித்ஷா வந்து அமித்ஷாவினுடைய உருவாக்கம் தான் விஜய். எப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னே புரியலையா? நானும் உங்கள் நேர்காணலாம் பார்க்குறேன். அவர் தன்னெழுச்சியாக வராரு, மக்கள் முன்னாடி நிற்கிறாரு. இன்னைக்கு அவரை போயிட்டு நீங்கள் பிஜேபியோட தயாரிப்பு, அமித்ஷாவோட தயாரிப்பு, ஆர்எஸ்எஸ் பின்புலம்னு இப்படி ஒரு வன்மத்தோட ஏன் பேசணும்னு மக்கள் கேட்குறாங்க. வன்மத்தோட பேச வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? அப்புறம் என்ன அமித்ஷாவோட தயாரிப்புன்றீங்க? அவர் என்ன அடிப்படையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயலலிதா காலத்தில் அவங்க அப்பா கட்சி நடத்தினாரா இல்லையா? அப்ப நடத்தினார், ஆனா கட்சியா இல்ல. நடத்தினாரா இல்ல? நடத்தினார். அப்பா சந்திரசேகர்னு போட்டுக்கிட்டார். அண்ணா, அறிஞர் அண்ணாவுக்கு பதிலாக இவர் அப்பா. ஆமா, போட்டுக்கிட்டு ஒரு அம்பாசிடர் காரில் ஒருவர், பின்னாடி 10 அம்பாசிடர் கார் ஒரு கொடி பிடிச்சிட்டு போவாங்க. ஜெயலலிதா கூப்பிட்டு அமிச்சாங்க. போனார் 10 மணிக்கு. 4 மணி வரலும் உட்காந்துருந்தார். 4 மணிக்கு அட்டெண்டர் வந்து உங்களை அப்புறம் அம்மா பார்க்குறேன் நாங்கள் போங்க அப்படின்ட்டார். அவர் விஜய்க்கு புரிஞ்சிருச்சு. நம்ம கதை கண்டல் நேராக வந்தார். நீ எனக்கு அப்பனா இருக்கணும்னு நினச்சேன்னா முதல்ல கட்சியை கலைனார். கட்சியை கழிச்சிட்டார். இல்லாட்டி போனாக்கா இன்றைக்கி 15-20 வருஷம் ஆன கட்சியாக இருந்திருக்கும். அன்னைக்கு பயந்து ஓடினவர், ஜெயலலிதா மிரட்டுக்கு பயந்து ஓடினவர், இன்னைக்கு எப்படி அரசியலுக்கு வந்தார்?
இன்னைக்கு ஒரு வெற்றிடம் வந்திருக்குன்னு அவரு உணர்ந்திருக்காரு. அந்த வெற்றி அதிமுகவுல ஒரு வலிமையான ஒரு தலைவர், ஆளுமையான தலைவர் கிடையாது. அதெல்லாம் நீங்களே உருவாக்கி உங்க ரசிப்பு தன்மையை வச்சு காரணம் காட்டு. ஏன் டேட்டா சொல்லுதியா? 2024 அதிமுக தோற்குது, நாடாளுமன்ற தேர்தலில் தோக்குறாங்க, 2021 தோற்குறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக தோக்குது. அப்போ தொடர்ந்து அதிமுக தோல்வியை சந்திச்சுட்டு வருது. இப்போ 2026 அதிமுகவும் காலி, திமுக அடுத்த கட்டமாக காலி ஆகுது. அப்போ அதிமுகவுக்கு வலிமையான தலைமை இல்லைன்றதை திரு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்கலாம் இல்லையா? அதிமுக இடத்தை நிரப்புறாரு இல்லையா? சரி, நீங்க சமாளிங்க. இந்த மாதிரிலாம் சொல்லி தான் ஏற்றி விடணும் ஒரு ஆளை. அப்படி ஏற்றி விட்டா தான் அந்த ஆளுக்கு கீழே விழுவுறது பயங்கரமாக விழுவார். இனி விழவே மாட்டாருன்றாரு. 15 ஆண்டு காலம் அடுத்த எம்ஜிஆர்ன்ட்டாங்க. அடுத்த எம்ஜிஆர் வந்து சொல்லாதீங்க. எம்ஜிஆர் ஒவ்வொரு தேர்தலையும் ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே வந்தது தெரியுமில்ல உங்களுக்கு? ஓ, முதல் தேர்தல் 77 அவர் வாங்கின வெற்றி பெரிய வெற்றி. அதுக்கு அடுத்த தேர்தலில் கொஞ்சம் இறங்குச்சு. 3வது தேர்தல் அவர் உடம்பு சரியில்லாமல் படுக்காம இருந்திருந்தா ஜெயிச்சே இருக்க மாட்டார், தோத்துருப்பார். அதுதான் நிலைமை. உடல்நிலை சரியில்லாமல் படுத்ததுனால தான் அவர் தப்பிச்சார். மக்கள் சென்டிமெண்ட்ல ஓட்டு போட்டாங்களா? அவ்வளோதான். என்ன சொன்னாங்க அப்போதான், இந்திரா காந்தியினுடைய மரணம், கொலை, இவர் நோயில் படுத்தார். அன்னைக்கு சொன்னதே நோயும் சாவையும் பார்த்து தான் என் ஓட்டே போட்டோம், கொள்கையை பார்த்தா போட்டோம் அப்படின்னா. அதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு உள்ள அப்படி. இன்னைக்கு இவரை தூக்கி விட்டார் அவர். அன்னைக்கு போனவர் இன்னைக்கு ஏன் வந்தார்? 150 கோடி ரூபா வாங்குறேன்னு கதை விட்டார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன அப்படின்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன்னாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ. யாரை காலி பண்ண? திமுக. அமித்ஷா அவனுடைய பிளானே வந்து திராவிட இயக்கங்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை வெளியே கொண்டு வரணும். அதை அவர் பிளான் பண்ணாரு. ரஜினியை ட்ரை பண்ணார், நடக்கல. விஜயகாந்த் ட்ரை பண்ணாரு, மக்கள் நல்ல கூட்டணியிலே வச்சாரு, வேலைக்கு ஆகல. இந்த பையன் நல்லா சிக்கினாரு, மிரட்டினாரு, வந்துட்டு இவர் உடனே ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்கிட்ட சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே கேட்டு அவரை சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சிட்டாரு. இந்த நிமிஷம் ஒரு விஜய்க்கு தான் சீஃப் மினிஸ்டருங்கிறதே தெரியாதுங்க. அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு பதவியில் உட்காந்துருக்கோன்னு நினச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் கொத்து பரோட்டா, சிலோன் பரோட்டா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கண்ணியம் இல்லாத பேச்செல்லாம் பேசுறதுக்கு காரணம் இன்னவர் அந்த கோடம்பாக்கத்திலேயே இருக்கார், வெளியே வரல. நேற்று மெட்ரோவில் போகிறாரு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அவ்வளவு கூட்டம் வராங்க, மெட்ரோ வாசலில் காத்து கிடக்குறாங்க. நீங்கள் வந்து இப்படியே கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு முன்னாடி போனீங்கன்னா உங்கள் ரோட்டை போய் பாருங்கள், அப்படி அத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க திரு விஜய் அவர்கள் போகிறத பார்க்கறது. இப்போ நாங்கள் எங்களால் இப்போ வெளியே போக முடியறது இல்லையா? ஏன்? பனையூர்லேருந்து அவர் வர்றாருனாக்கா 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போலீஸ் நிறுத்திடுறாங்களே எங்களை. முதலமைச்சர் செல்வாக்கு மிக்க முதலமைச்சர், செல்வாக்கு புரிஞ்சுக்கலாமா? இப்படி நிறுத்தி கூட்டத்தை சேர்த்து போடுறாங்க, அப்புறம் தான் போக விடுறாங்க. என்னால் எங்கேயுமே போக முடியலையே. பனையூர்லேருந்து விஜய் கிளம்பிட்டாருன்னு தகவல் வந்ததுன்னா நாங்கள் யாரும் வெளியே போக மாட்டோம். 1 மணி நேரம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வராரு, அதனால போலீஸ் யாரையும் அங்கே நடக்க விட. விஜய்க்கே இப்படின்னா இப்போ தனுஷ் வராரு. தனுஷ் யாரை இயக்குறான்னு நினைக்கிறீங்க? அதே அமித்ஷா தான். ரஜினிகாந்தை கொண்டு வர முடியல, ரஜினிகாந்த் மருமகனை கொண்டு வர்றாங்க, அவ்வளோதான். என்ன கணக்கு போட்டிருக்கு டெல்லி தனுஷை வச்சு நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் வந்து இன்னும் ரஜினிகாந்தை வந்து செல்வாக்குள்ள நடிகராக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆன்மீக அரசியல் பண்ணுறாரு. அது அவர் நின்னாக்கா ஜெயிச்சிடுவாருன்னு. அவருடைய படங்கள்லாம் பாவம். அந்த ஒரு சேனல் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவர் படத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எடுத்த படம் அண்ணாத்தை, பேட்டை, தர்பார், ஜெயிலரு எதுவுமே தியேட்டரில் 2 ஷோ ஓடி. அந்த ஜெயிலருக்கு மாத்திரம் போட்டாங்க. ஒரு 3 ஷோவில் 300 கோடி ரூபா வசூல் 3 நாளில். நான் அதை கிண்டல் பண்ணதுக்கு என்னை வந்து அடிப்பேன் உதப்பேன்னு சொல்லி விசாகா கமிட்டி வரலும் கூப்பிட்டு போனாங்க. அதோடு விட்டீங்க, அதை நீங்கள் பேசுறது இல்லை. எனக்கு நான் வந்தது. இன்றைக்கி திருப்பி போடுறாங்க. 2 வருஷமாக விடாமல் அந்த படங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய நஷ்டம். 2 வருஷமாக தன்னுடைய சேனலில் திருப்பி போடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவ்வளோ பெரிய நஷ்டம் இருக்குது. அதை போட்டு தான் சமாளிச்சு. அந்த அளவுக்கு அவருடைய செல்வாக்கு போயிடுச்சு. இன்றைக்கி சினிமா இல்லைங்க, சினிமாவே கிடையாது. கோடம்பாக்கம் பிரிட்ஜை விட்டு இறங்குனீங்கன்னா வரிசையாக ரங்கா ஸ்டுடியோவில் ஆரம்பித்து நீங்கள் கடைசி வரலும் ஸ்டுடியோவாக இருந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ காட்டுங்களேன், பார்க்கலாம். எங்கே போய் படம் எடுக்கிறாங்க? ஒருவேளை திரு ரஜினி அவர்களுடைய ஆலோசனையில் வராருன்னு புரிஞ்சிக்கலாமா தனுஷ் அவர்கள்? ஆலோசனையில் அவர் வர்றாருன்னா அவரே வந்திருப்பார். நான் மறுபடியும் கேட்குறியா, நீங்கள் வந்து அரசியலை கவனிக்கிறீங்க, பல நேர்காணலில் நீங்கள் பொலிட்டிக்கலை வந்து அரசியலை விலக்கி சொல்கிறீங்க. நான் அதன் அடிப்படையில் கேட்குறேன்.
தனுஷை ரஜினியை தாண்டி அமித்ஷாவால இயக்க முடியுமான்னு கேட்குறேன். ரஜினியவே அவரால் இயக்க முடியும் போது தனுஷ் என்னங்க? ஆனா அவர் தான் அசைஞ்சு கொடுக்கலையே, வரவே இல்லையே ரஜினிகாந்த். அரசியலுக்கு ரஜினிகாந்த் சாமர்த்தியமா தப்பிச்சாரு. அதைத்தான் நான் ரஜினி மேல எனக்கு இருக்கிற மரியாதை அதுதான். கொரோனாவில் போய் படுத்துட்டாரு. படுத்துட்டு உயிருக்கு ஆபத்துன்ட்டாங்க. 2 வருஷத்துக்கு நீ எந்த பப்ளிக் இதுலையும் நான் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா அவரை மிரட்டி கொண்டு வந்திருந்தான்னு வச்சுங்க, ரஜினி என்ன சொல்லியிருப்பான்? தலைவருக்கு உடம்பு சரியில்லை, இவன் எலெக்ஷன் நிற்க வைக்க இது பண்ண பார்க்குறான் பாரு, நெகட்டிவாக போயிடும். சரி, அதனால தான் விட்டாங்க. விஜயகாந்த் ஏன் தோத்தாரு? ஏன்? அந்த அம்மா அந்த அவர் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. வந்து மேடையில் உட்கார வச்சிருக்காங்க. ஏறத்தாழ அவர் செத்து போயிட்டார். அப்போ அப்படியே சேர்ல சாஞ்சிட்டே அப்படியே சாஞ்சிட்டார். அவரை கொண்டு காட்டினாங்க. மக்கள் வந்து அந்த மாதிரி நினச்சது பெரிய அனுதாபம் வந்து ஓட்டு போடுவாங்க. மக்கள் இப்படி பார்த்தாங்க, புருஷன் இவ்வளோ கஷ்டம் இருக்கிறான், தான் அப்போ ஜெயிக்கணுங்கிறதுக்காக உயிர் எடுத்துக்கிட்டு போகுது அப்படி சொல்லி நெகட்டிவாக போச்சு. அதனுடைய அவுட்கம் தான் மக்கள் நல்ல கூட்டணி காலியாக. இதெல்லாம் அரசியலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும், கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? ஒண்ணுமே கவனிக்கணும். இதெல்லாம் அனுபவம். தனுஷ் அவர்களுக்கும் அதே ரிசல்ட் தான். அதே தான். இப்போ அவர் வரலாம். விஜய் ஒரேடியாக ஓவராக பப்ளிசிட்டி போயிட்டு இருக்குது. நீங்களாம் விடாங்கிறீங்க. யூடியூப்காரங்களுக்கு இதே தான் வேலை. ஆமா, ஏன்னா செல்வாக்குள்ள முதலமைச்சர், ஸ்டைலா இருக்காரு, அழகா இருக்காரு. எவனுக்குமே கொடுக்கலையே இந்த விளம்பரம். யாரு? பெண்கள் மகளிர் எல்லோரும் முன் எழுச்சியா வராங்க. உயிரை விடுறீங்களே அப்படியேப்பா. அப்புறம் சொல்லுங்க. ஆண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், மாணவிகள். ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போகுதுங்க. ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போகுது. ரொம்ப உணர்ச்சி வசப்படாது. எனக்கு ஹார்ட் அட்டாக், உங்களுக்கு பொறாமையா வந்துட போகுதுன்னு சொல்றாங்க பாக்குறவங்க எல்லாம். மருத்துவருக்கு என்ன பொறாமை இதுல? விஜய் அவர்ல வர்றதுல வாழ்த்தலாமே, இளைஞர்களோட ஒத்து போலாமே. வரணும்னு நினைச்சிருந்தா நான் என்னைக்கோ வந்திருப்பேன். எனக்கு இல்லாத பேக்ரவுண்டு இல்லை. தவற விட்டீங்க. நான் போகலை. வீட்டில் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் அரசியலில் இருக்கார். அமைச்சராகவே இருந்தார்ல. அவர் கொஞ்சம் மைண்டு. நான் ஒரு சின்ன ஒரு கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்ட போது அவர் எங்கள் அண்ணன் அதை லைக் பண்ணலை. அவர் லைக் பண்ணலைங்கிறது நல்லா தெளிவாக தெரிஞ்சுது. அவருடைய நண்பர்கள்லாம் அவங்க சொன்னாங்க, அவர் மனசு வருத்தப்படுறாரு அப்படின்னா. நான் பேச மாட்டேன். நிப்பாட்டிட்டீங்க. போயிட்டேன், அவ்வளோதான். வந்திருந்தா ஒரு நான் வந்து இந்த நேர்காணல்லாம் யூடியூப்பில் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு ஒரு பெரிய ஃபில்ம் ப்ரொடியூசர், ஒரு அரசியல்வாதி எனக்கு ஃபோன் அடித்தார். இப்போ தாங்க தெரியுது உங்கள் அண்ணன் உங்களை அமைக்க வச்சுருந்துருக்காருன்னு. ஏன்? ஆகாது, அது வேற விஷயம். அன்றைக்கி அவர் இருக்கும்போது நானும் வந்து போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்க முடியாது. வாரிசு அரசியல்னு வரும். எங்கள் அப்பாவுடைய வாரிசாக தான் எங்கள் அண்ணன் வந்தார். அவராக ஒன்றும் வரல. எங்கள் அப்பாவுடைய அரசியல் செயல்பாடு தான் அவரை கொண்டது. நானும் அதை பயன்படுத்திட்டு வந்திருக்க முடியும். தவிர்த்துட்டீங்க. நான் தவிர்த்துட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நான் என்ன வந்து திமுக அரசாங்கமும் சரி, காங்கிரஸ் அரசாங்கமும் சரி, என்ன வேட்டையாடின மாதிரி எங்கள் அண்ணனை வேட்டையாடணும். வண்டி உதையெல்லாம் வாங்கினாங்க போலீஸில். இந்த போராட்டத்துக்கு காரணமே நானும் சொல்லி என்னை பிடிச்சி உதைச்சாங்க. ஆனால் பலன் அவர் அறுவடை பண்ணிட்டார். அது வேற. இன்னைக்கு வரல அந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஒரு தடவை மா சுப்பிரமணியம் அவர்கள் நடத்தின கூட்டத்தில் அதில் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு இவரை தெரியாதுன்னு சொல்லி அவர் இது பண்ணாங்க. என்னை யாரும் தெரியாது. மற்றவங்களாம் அறிமுகம் ஆனவங்க. இந்து ராமு, பாண்டே. ஆமாம், பாண்டே நிகழ்ச்சி நான் பார்த்தேன். நக்கீரன் கோபாலனெல்லாம் வந்து அவங்கெல்லாம் நக்கீரன் கோபால், அந்த மாதிரி பிரபலங்கள் மத்தியில் நான் வந்து அடையாளம் தெரியாத ஆளாக வந்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், என்னை பற்றி நான் விளம்பரப்படுத்திக்கல. இந்த போராட்டத்தில் நான் அடி வாங்கின அடி எனக்கு தான் தெரியும். என்னை எவ்வளோ எனக்காக ஒரு தனி போலீஸாக போட்டாங்க. அந்த அளவுக்கு நான் வேட்டையாடப்பட்டேன். அதே மாதிரி திமுக ஆட்சியில் வந்து கலைஞருக்கு அகேன்ஸ்டாக போனேன்னு சொல்லி என் மேலே இது பண்ணாங்க. கலைஞர் கடைசி வரல என்னை கண்டா பிடிக்காது. எல்லா விஷயமும் என்னை கூப்பிட்டு கேட்டுக்குவார். அதே சமயத்தில் என்னை தள்ளி வச்சுக்குவார். கலைஞர் எம்ஜிஆர் ஒரு அளவுக்கு இருந்தார். எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும் அவரை நான் கொஞ்சம் கூட ரசிக்கலைன்னு. ஆனால் பல விஷயங்களில் வந்து எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லிடுவார், இந்த விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க, தான் வீட்டில் ஒருத்தனை வச்சுருக்கீங்களே அவனை அனுப்புங்க. குறிப்பாக மேட்டரில் வந்து பூரா என்ன தான் கலைஞர் எம்ஜிஆர் யூஸ் பண்ணார். தூதுக்கு பயன்படுத்தினது. அவங்க செய்ய வேண்டிய பல விஷயங்களை நான் மூலமா ஜனார்தனன் ரெண்டு பேர்த்த தான் அவர் பயன்படுத்தினார். அதில் தான் எனக்கு அவ்வளோ நெருக்கம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்திருக்கலாம். வரல. நான்
இப்போ இருக்க எனக்கு அப்போ வந்து ஜோசியம் கேட்குற பழக்கம் உண்டு எனக்கு. ம். ஜோசியர்கள் சொன்னாங்க, அரசியலுக்கான எல்லா அம்சங்களும் உங்ககிட்ட இருக்கு, ம். ஆனா அரசியல் உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டார். சொல்லிட்டாங்க. இப்பவும் ஜோசியர் தான் சொல்றாரு. அதே தான் சொல்றேன். ஜோதிடர்கள் இப்பவும் இருக்காங்க. யூ ஆர் அ கிங் மேக்கர். நாங்கள் பட் நாட் கிங். நாட் அ கிங், நெவர் அ கிங். அவ்வளோ தனுஷுக்கு இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து நிற்கிறீங்க. ஆமா, இதை வச்சு நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. நாங்களே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்கோம், ஊடக வெளிச்சத்தை கொடுத்துருக்கோம். போகல, தேவையில்லை. அது எனக்கு அது சரிப்பட்டு வராது. விட்டுட்டீங்க. அதில் லஞ்சம் வாங்கிறதுக்கு போகிறதா இருந்தால் தான் நீங்கள் அரசியலுக்கே போகும். அது எனக்கு அந்த தைரியம் கிடையாது. சரி, தனுஷ் சொல்லுவோம் மாமா, அதான் அதுக்கே வந்துருவோம் நம்ம. தனுஷுக்கு உங்களுடைய செய்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ட்ரை பண்ணுங்க, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆற்றுல வெள்ளம் ஓடுது, நீ ஆத்தா குடி அம்மா குடின்னு குடிச்சிட்டு போக வேண்டியது தான். இனி நடிகர்கள் காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி 2031 பூலோகம் இருக்குதான்னு பார்க்கலாங்க. ட்ரம்ப் மாதிரி, புட்டின் மாதிரி, ஈரான் மாதிரி நாடுகள்லாம் இருந்துக்கிட்டு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உலகமே என்னவா இருக்க போகுதுன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான தேர்தல் நடக்கும்? எலெக்ஷனில் வந்து ட்ரம்ப் தோற்று போயிட்டாருங்க போன தடவை. பதவி விட்டு இறங்க மாட்டேன்ட்டான்ல அந்த ஆள். ஆமாம், முடியாதுன்ட்டு கோர்ட்டை கேஸ் போட்டுல வெளியே தோற்றுனாங்க. அரசியல் அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. நாளைக்கு இந்த விஜய் வந்து பதவி விட்டு இறங்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? உண்மையாகவே திரு விஜய் அவர்கள் வந்திருக்காரு, நிறைவான கேள்வி வந்திருக்காரு. அடுத்து தனுஷ் வராரு. திரு விஜய்க்கு கிடைத்த அதே வெற்றி தனுஷுக்கு கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் கிடைக்கக்கூடாது? விஜய்க்கே கிடைக்கும் போது தனுஷுக்கு ஏன் கிடைக்கக்கூடாது? இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் அவரோட பெட்டர் ஆக்டர். பட் அந்த ஃபேன்ஸு அப்படின்னு ரசிகர்கள் பட்டாலும் நீங்கள் இன்னைக்கு விஜய் வர்றவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா அவருக்கு ஃபேன் இருக்காங்கன்னு? வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? கோடிக்கணக்கில் கொடுக்குறார். ஆமாம், அது 41 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் தான் கோடிக்கணக்கு தெரிஞ்சது. தனுஷ் யாராவது இயக்கிறதுக்கு வாய்ப்புனா அமித்ஷா தான். தனுஷையும் அவங்க அமித்ஷா விஜய் பெருசாக வளர்ந்துக்கிட்டு இருக்காரு, தட்டி வைக்கணும். பேசிக்கிட்டு இருக்காரு, தனுஷை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. அவ்வளோதான். எச் ராஜாவை தூக்கி விட்டாங்க, ஓவரா ஆடினார், அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. எச் ராஜா காலி, அண்ணாமலை ஓவரா ஆடினார், அண்ணாமலை தூக்கி எறிஞ்சு விட்டாங்க. இப்போ விஜய் கொண்டு வந்திருக்காங்க, ஓவரா ஆடினார்னா தனுஷை கொண்டு வருவாங்க. அவ்வளோதான். அமித்ஷா யாரை நினைக்கிறாங்களோ அது ஒரு அமித்ஷா இருக்கிறவங்களோ அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு தான் காக்ரோச் பிஜேபி அவங்கள காட்ட வச்சிருக்கு. தன்னெழுச்சியாக ஒரு கூட்டம், ஒரு இது வந்திருக்குது. பயந்து போய் ஒரு அமைச்சர் பதவி விட்டு ராஜினாமா பண்ணுறார். பிஜேபி எவ்வளோ தூரம் பயந்துருக்குது, அமித்ஷா எவ்வளோ தூரம் பயந்துருக்காருங்கிறதுக்கு காக்ரோச்சினுடைய சக்தி நமக்கு ஒரு அடையாளம். நாடு தழுவிய போராட்டமாக மாறிடுச்சு. அதனால் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு ஒன்று வரும் 2031. அப்போ நடிகர்கள் ஏது? அன்றைக்கி தனுஷ் என்னவா இருப்பார்? 2031 70 வயசு ஆகிருக்கும். குச்சி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்து எனக்கு ஓட்டோ போடுறீங்களா அப்படின்னு கேட்பார். எவன் போடுவான்? ஏன் போட மாட்டாங்களா என்ன? அந்த கல்ட்டு வயசில் எவன் போடுவான்? அதை விட ஒரு சின்ன பையன் வந்து நின்னா என்ன ஆவீங்க? தனுஷோட மகனே வந்தான்னா என்ன பண்ணுவீங்க? ஆமாம், அவங்க பையனை மேடையில் நிற்கிறாரு. சந்திரசேகர் வரதுக்கு பதிலாக தானே விஜய் வந்தார். ஆமாம், அதே மாதிரி தனுஷ் பதிலாக அவர் மகன் வந்தாக்கா என்ன பண்ணுவீங்க? எப்படி இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? இப்படி அரசியல் இப்படி இருக்கேன்னு தோணுதா? அரசியலில் வந்து நீங்கள் எவனுமே வந்து ரைட்டாக சொல்லவே முடியாது. இந்த கொள்கை சித்தாந்தம்லாம் முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் அந்த காலம். இனிமேல் எவனும் பெரியார் மண்ணுன்னு பேசவே கூடாது. அரசியலுங்கிறது ஒரு பிஸ்னஸ். அதில் முதல் போட்டிங்கன்னா 5 வருஷத்தில் இவ்வளோ சம்பாதிக்கலாம். சரி, அதான் கணக்கு. இந்த நடுமத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா கட்சி மாறினீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னால் இப்போ விஜய் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாரு, பல அதிமுக காரர்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாரு, விலை கொடுத்தாருல. அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா அடிச்சுட்டு போகலாம். ஆனால் போட்டி இப்படியும் மாறும் இல்லையா? தனுஷ் விஜய் இனி தமிழ்நாடு அரசியல் நல்லா இருக்கு இல்லையா? உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்கு இளைஞர்கள் மத்தியில்? அந்த காலத்தில் தனுஷ் என்னவா இருக்காருன்னு பார்ப்போம் முதல்ல. அதை பொறுத்து திமுகவோட கதை முடிஞ்சதுன்னு புரிஞ்சிக்கலாமா? இப்படி தான் 49 சொல்லிட்டு இருக்கிறீங்க. 1949 திமுக கதை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சொல்கிறீங்க 2026 வந்துருச்சு. ஆமாம், இன்றைக்கும் வந்து ஸ்டாலினை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், திமுக பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுலேருந்து என்ன தெரியுது? ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்கிறேன். ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சு. ஸ்டாலினை பற்றி ஏன் பேசுகிறீங்க? வயசாயிடுச்சுன்னு ஏன் பேசுகிறீங்க? பின்னாடி உதயநிதி உதருது, கை கால் உதருது. ஸ்டாலின் பேரை திமுகங்கிற பேரை சொன்னால் இன்றைக்கும் உதறீங்க.
அப்புறம் எப்படிதான் முடிக்கிறது இந்த கட்சியை? முடியாது, அழிக்க முடியாது. சில லட்சியங்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சிகள்லாம் அழியாது. ஐயா, இன்னுமா அரசியல் லட்சியம்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதுங்க, லட்சியம், கொள்கைன்னு இருக்குதுங்க. இன்னுமா? கம்யூனிசம் வந்து செத்து போச்சு. சரி, கம்யூனிஸ்ட் கொள்கைகள் வந்து மற்ற கட்சிகள்லாம் கையில் எடுத்துக்கிட்டதுனால தான் அந்த கம்யூனிஸ்ட் அழிஞ்சுது. ஓகே. புரியுதா? எல்லாருக்கும் எல்லாமே கொடுக்கணுங்கிறது வந்து எல்லாருமே சொல்லிட்டாங்க. சொன்னதை இதுக்கு எதுக்கு கம்யூனிஸ்டுக்கு போகணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. சரி. அது மாதிரி கம்யூனிஸ்ட் வந்து காரல் மார்க்ஸனுடைய கேபிட்டல், அந்த கேபிட்டலிசம், மூலதனம், பொருளாதார கொள்கைகள் அன்னைக்கு அது ஓகேயா இருந்தது. இன்னைக்கு அன்னைக்கு அந்த ஜமீன்தாரி சிஸ்டம் இருந்தது. ஜமீன்தாரி சிஸ்டம் போனதுக்கு பிறகு கம்யூனிசம் தேவைப்படாமல் போயிடுச்சு. அப்படி திமுகவும் தேவைப்படாம போயிடும். போகலாம். நீங்களே சொல்றீங்க திமுக முடிஞ்சதுன்னு. உங்களை எவ்வளோ ஆசைப்படுறீங்க பாருங்க. அதுலேருந்து எவ்வளோ உதறி போயிருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? திமுக முடிஞ்சிருச்சு, திமுக அழிஞ்சிருச்சு, திமுக கெட்டு போச்சு, ஸ்டாலின் இதாகிட்டாரு அப்படின்னு சொல்றதுலேருந்து என்ன தெரியுது? இன்னும் உதறி போய் கிடக்குறீங்க. 49ஆம் வருஷம் ஆரம்பித்த உதறல் 2026 வரலும் உங்களுக்கு அந்த உதறல் இருந்துகிட்டு இருக்குது. அதுதான் திமுக. அதான் தனுஷை வச்சு முடிக்க போறோம் அப்படின்னு அதை அடுத்த கனவு காண்றதை யாரும் தடுக்க முடியாது. உங்கள் கனவு நான் ஏன் தடுக்க? தனுஷுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிடலாமா ஐயா? வாழ்த்து ட்ரை பண்ணுங்க. 2031 பூலோகம் என்னவா இருக்குதுன்னு பார்ப்போம். அன்னைக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்து. நன்றிங்க. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.